Hello friends, welcome to our class. In today's class, we are going to see a topic from Unit 9, History of English Language. So, History of English Language, Unit 9 la pathinga appadina nama Origin of Languages, Indo-European Family and Old English. So, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கிலாந்து எப்படி உருவானது, ஓல்டு இங்கிலீஷ் எந்த பீரியட்லேருந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ். ஸோ ஓல்டு இங்கிலீஷஸில் யார் ஆங்கிலோ சாக்சன்ஸஸ்லாம் வந்து கான்குவைட் பண்ணாங்க, முதல்ல வந்து ரோமன்ஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெர்மானிக் ட்ரைப்ஸஸ்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க, ஸோ த மிடில் இங்கிலீஷ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1100 to 1500. ஓகே, ஸோ தட் இஸ் இன் 1066 William the Conqueror, that is the Duke of Normandy, that's a part of modern France, invaded and conquered England. இப்போ இது முக்கியமான இது. ஸோ 1066 அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ தான் வந்து என்ன ஆகுது, த டியூக் ஆஃப் நார்மண்டி, அதாவது நார்மன்ஸ் அப்படிங்கிற பீப்புள், அவங்க வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து இங்கிலாண்டை கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ த நியூ கான்குயரர்ஸ் தே ஆர் கால்ட் நார்மன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஓல்டு இங்கிலீஷ்னால் என்ன, இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன்ஸ். அதே மாதிரி ஆங்கிலோ நார்மன்ஸ், ஆங்கிலோ நார்மன்ஸ். ஸோ தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் மிடில் இங்கிலீஷ் பீப்புள். ஓகே, மிடில் இங்கிலீஷ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் ஆங்கிலோ நார்மன்ஸ். ஸோ brought with them a kind of French which became the language of the royal court and the ruling and business classes. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச், அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த வர்னர் என்ன பண்ணுறாரு, இங்கிலாண்டை கைப்பற்றாரு. அப்போ அவர் கொண்டு வந்த, அவர் பேசி கொண்டிருந்த மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் மொழி இங்கிலாண்டில் என்னவா மாறுது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய, இப்போ அவங்க தானே ஆட்சி செய்கிறாங்க, அப்போ அந்த ஆட்சி மொழியாக ஃப்ரெஞ்ச் மாறுது. சரிங்களா? ஸோ கோர்ட், ஸோ லாங்குவேஜ் ஆஃப் ராயல் கோர்ட் அண்ட் ரூலிங் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸஸ், வியாபாரம் ரீதியாக, வணிக ரீதியாகவும் ஆட்சி செய்ய மொழியாகவும் ஃப்ரெஞ்ச் மாறிட்டு இருக்கு. So for a period there was a kind of linguistic class division where the lower classes spoke English and the upper classes spoke French. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மொழியில் அடித்தளமிட்ட மக்கள்கள், அதாவது வந்து அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, படிப்பறிவு இல்லாத மக்கள்னு இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்த நேட்டிவான இங்கிலீஷை பேசுகிறாங்க. ஸோ இப்போ ராயல் கோர்ட்ஸ், பிஸ்னஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு வியாபார ரீதியாக படிப்பு சம்மந்தமாக மேலே வராங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஓகே, in the 14th century English became dominant in Britain again, but with many French was added. ஓகே, ஸோ என்னதான் வந்து ஃப்ரெஞ்ச் அங்கே வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வந்தாலும் திரும்பவும் என்ன ஆகுது, ஆங்கில மொழியே வந்து மேலோங்கி வருது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பாருங்கள், 14th century. ஸோ இந்த 14th century English became dominant in Britain again, but there were many new French words added. ஆனால் நிறைய என்ன ஆகுது, ஃப்ரெஞ்ச் வார்த்தைகள் உருவாயிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாம் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், தமிழ் தான் பேசிகிட்ருக்கோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து சில காலங்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க வெளியில் விட்டு போயாச்சு, ஆங்கிலேயர்கள் போயாச்சு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிலம் பேசாமல் இருக்கிறோமா? இப்போ நிறைய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிலம் கலந்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தாங்க. அப்போ அந்த ஃப்ரெஞ்ச் அங்கே இருந்தாலும் அதுலேருந்து நிறைய வார்த்தைகள் என்ன ஆகுது, மக்கள் அங்கே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ஸோ இட் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த கிரேட் போயட் சாசர். Okay, Chaucer 1340 to 1400. So but it would still be difficult for the native English speakers to understand today. ஸோ இந்த மிடில் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாசரோட பீரியட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் எழுதின அந்த கேன்டர்பரி டெல்ஸ் மூலயமா தான் மிடில் இங்கிலீஷ் பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அதுவே அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்லைக் ஓல்டு இங்கிலீஷ், Middle English can be read about with difficulty by the modern English speaking people. Okay, ஸோ இப்போ இருக்கக்கூடிய பீப்புளால், மாடர்ன் இங்கிலீஷ் பேசுகிறவங்களால மிடில் இங்கிலீஷை என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு வந்து படிக்க முடியும். ஓகே, அவங்களால வந்து அந்த மாடர்ன் இங்கிலீஷ்
மிடில் இங்கிலீஷ் பீரியடில் பேசுகிற மாதிரி பேச முடியாது. பட் அப்போ அவங்க எழுதி வச்சுருந்த அந்த குறிப்புகளை வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு இங்கிலீஷ் சுத்தமாக நமக்கு புரியாது, ஆனால் மிடில் இங்கிலீஷை மாடர்ன் இங்கிலீஷ் பீப்புளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மிடில் இங்கிலீஷ் came to a close around 1500 AD with the rise of modern English. ஸோ இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட் வந்து எப்போ நமக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500. ஸோ இதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னா மாடர்ன் இங்கிலீஷஸ் உருவாகுது. ஓகேங்களா? இப்போ மிடில் இங்கிலீஷஸ்னால் என்னங்கிறத பார்த்து வச்சா எப்படி உருவானதுங்கிறத பார்த்துருக்குறோம். டு நவ் லெட் அஸ் see மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ மாடர்ன் இங்கிலீஷஸே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோம், ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அண்ட் லேட் மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் பார்த்திங்கன்னா 1500 to 1800. So towards the end of the Middle English, a sudden and distinct change in pronunciation, that is the great vowel shift. So this is very important, the great vowel shift. So இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the major difference between the Middle English and the Modern English. ரெண்டுத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கு அப்புறமா தான் இதை வந்து நம்ம மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம். So started with the vowels being pronounced shorter and shorter. ஸோ அந்த மிடில் இங்கிலீஷ்க்கும் மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் அந்த வவல்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணமாக இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் அப்படின்னு சொல்லுவோம், கார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிரிட்டனில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கா, அந்த ஆர் அப்படின்னு இந்த லாஸ்ட் வேர்டெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் பேசுறதுனால அவங்களோட பேசுகிற இங்கிலீஷ் நமக்கு புரியலையே அப்படின்னு சொல்லுவோம். நல்லா நீங்கள் உத்து கவனித்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அங்கே மேஜர் சேஞ்சஸாக இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கிரேட் வவல் ஷிஃப்ட். ஸோ இதனால் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வர ஆரம்பிக்குது. ஃப்ரம் த 16th century, the British had a contact with many peoples from around the world. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் இப்போ 16th century. ஸோ இவங்க என்ன ஆகுது, அவங்களுடைய அந்த காலனிஸஸ் இருந்தது இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுதானே நம்ம நாட்டுக்கு வந்தது. ஸோ இந்த வணிக ரீதியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு அவங்க போகிறதுனால அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் என்ன ஆகுது, ஸ்லாங்ஸஸ் எல்லாமே மாறுது. அதுதான் ஃப்ரம் த 16th century, the British had a contact with many peoples from around the world. This and the renaissance of classical learning means that many new words and phrases entered the language. இப்போ என்ன ஆகுது, இந்த மொழியில் நிறைய வார்த்தைகள் சேர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் நாம் எப்படி தமிழ் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ எழுத்து வடிவில் எடுத்துக்கோங்க. நாம் இப்போ ஒரு கட்டுரை எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாணவர்களாக இருந்து இப்போ ஒரு கட்டுரை எழுதுகிறோம், இல்லை வந்து ஒரு அலுவலகத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ பேச்சு வழக்கில் எழுதுகிற மாதிரி அங்கே எழுதுவோமா? கிடையாது இல்லையா? அப்போ எழுதுறதுக்குன்னு ஒரு முறையாக நம்ம எழுதுகிறோம், அதுவும் தமிழ் தான், நாம் பேசிகிட்டு இருக்கிறதும் தமிழ் தான். ஆனாலும் இப்போ எந்தெந்த மாற்றங்கள் எங்கேருந்து வந்தது? இப்போ ஆரம்பத்தில் அப்பா அம்மாவை நம்ம என்ன சொன்னோம், அன்னை தந்தை தாயின்னு சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி கூப்பிட்றோமா? அப்பா அம்மான்னு கூப்பிட்றோம். ஆனால் இப்போ வர ஜெனரேஷன்ஸ் மம்மி டேடின்றாங்க. அந்த மம்மி டேடிங்கிற வார்த்தையை தான் தமிழ் வார்த்தைன்னு நினச்சிட்ருக்காங்க. அது ஆங்கில வார்த்தைன்னு கூட நிறைய மாணவர்களுக்கு தெரியறதில்ல. அப்போ அந்த மொழி ஒன்று ஒன்று நம்ம பழக பழக என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா வார்த்தை, மெர்சல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தமிழ் வார்த்தையா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம், அதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், மெர்சல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து மெய் சிலிர்த்தேன் அப்படிங்கிறது தான் வந்து மெர்சல் ஆகிட்டேன்னா மாறிடுச்சாங்கிறது தெரியல. ஸோ இப்படி தான் ஒருத்தர் பழக்கப்படுத்தும் பொழுது அந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அந்த மொழிக்குள்ளார சேர்ந்து அதுவே வந்து தமிழ் மொழியாக மாறுது. அந்த மாதிரி தாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்குள்ள வணிகம் செய்கிறாங்க. அப்போ அந்த வணிகம் வந்து அந்த ஒவ்வொரு நாடுக்கும் ஸ்பானிஷ் போகிறாங்க, டென்மார்க் போகிறாங்க, ஜெர்மனி போனாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை எல்லாத்தையுமே சேர்த்து இங்கிலீஷில் ஒரு புது மொழியில் நிறைய வார்த்தைகளை புதுசாக உருவாக்குறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரினைசன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் லேர்னிங் அண்ட் means many new words and phrases, many
நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஃப்ரேசஸ் அப்படின்னா சென்டென்சஸ் அப்படிங்கிறது. எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ் சம் மீனிங் இஸ் கால் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் எல்லாமே வந்து இதில் சேர்ந்து ஆங்கிலம் ஒரு மிகப்பெரிய மொழியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் உருவாகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த கிரேட் பபல் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங். ஓகே, த இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங். அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டன்பர்க். ஆனால் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இங்கிலாண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கேக்ஸ்டன். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை முதல்ல கண்டுபிடிச்சது குட்டன்பர்க். பட் இங்கிலாண்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது, இங்கிலாண்டுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கேக்ஸ்டன். ஸோ த இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ஆல்சோ மீன்ட் தட் தெர் வாஸ் நவ் எ காமன் லாங்குவேஜ் இன் பிரிண்ட். ஓகே, ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமா மற்றவங்க எல்லாரும், அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு மொழியில் தானே வந்து இப்போ பத்திரிகைகள் வருது. தமிழில் வரக்கூடிய பத்திரிகைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஓல்டு இங்கிலீஷில் சொன்ன மாதிரி வட்டார மொழி ஒவ்வொரு இதுலேயும் மெட்ராஸ், சென்னை இங்கிலீஷ், சென்னை தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு தமிழ் இருக்கும். அடுத்தது மதுரை, திருநெல்வேலியில் ஒரு தமிழ் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கடலூர் டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம், தஞ்சாவூர் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழிகளும் ஒரு மாதிரி பேசுகிறது, அந்த ஸ்லாங் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் காமனாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்திகள் வெளியிடும் பொழுது ஒரே தமிழ் மொழியாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஆங்கிலம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் பிரிண்டிங்னு வரும்பொழுது காமனாக ஒரு மொழியை கொண்டு வந்தாங்க. இந்த வார்த்தை தான் வந்து இதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அப்போ புக்ஸ் பிகேம் சீப்பர் அண்ட் மோர் பீப்புள் லேர்ன் டு ரீட். ஸோ ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஸோ வந்து இந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் வந்து எழுதி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய புக்ஸஸ் வந்து வெளிவர ஆரம்பிச்சது. அப்போ நிறைய மக்களும் என்ன பண்ணாங்க, படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மொழி வந்து இன்னும் நல்லாவே வளர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பிரிண்டிங் ஆல்சோ ப்ராட் எ ஸ்டாண்டர்டைசேஷன் டு இங்கிலீஷ். ஸோ அச்சிடுறதுனால அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி, கரெக்டான ஒரு மொழியை வந்து உலகத்துக்கு கொண்டு வருது. ஸோ பிரிண்டிங் ஆல்சோ ப்ராட் த ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை அந்த மொழிக்காக கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ த ஸ்பெல்லிங் அண்ட் த கிராமர் பிகேம் ஃபிக்ஸ்டு அண்ட் த டயலக்ட் ஆஃப் லண்டன் where most publishing houses became the standard. ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எப்படி தமிழ் மொழி வந்து எல்லாராலையும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், இப்போ பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய மொழிகளை தான் வந்து அலுவலக மொழியாக இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷஸில் அந்த பப்ளிக் ஹவுசஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் தான் பப்ளிஷிங் ஹவுசஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மொழி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக இது தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஸோ இன் 1604 த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி வாஸ் பப்ளிஷ்ட். அதாவது ஆங்கில மொழியில் அகராதி அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கிலீஷில் டிக்ஷனரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜான்சன் டிக்ஷனரி தான், சாமுவேல் ஜான்சன் 1755. ஸோ 1755 அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் அப்படிங்கிறவர் ஒரு டிக்ஷனரி வெளியிடுறார், ஜான்சன் டிக்ஷனரி. ஸோ இது வந்து முதல்ல வந்து ஆங்கிலத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 150 இயர்ஸ் அதுக்கப்புறமா வெளியே வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. ஸோ 1604 ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. ஸோ அதை விட இன்னும் அதிகமான நிறைய வார்த்தைகள், ஃப்ரேசஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடுக்கான மன்ஸ். Now let's say late modern English. Okay, so this period begins from 1800 to at present. So the main difference between early modern English and the late modern English is vocabulary. Okay, so நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் மிடில் இங்கிலீஷ்க்கும் மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னது, the great vowel shift. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் லேட் மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி. ஓகே, லேட் மாடர்ன் இங்கிலீஷ் ஹேஸ் மெனி மோர் வேர்ட்ஸ். இப்போ லேட் மாடர்ன் இப்போ நிறையா
ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி மோர் வேர்ட்ஸ் அரைசிங் ஃப்ரம் 2 principal factors. ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இவ்வளோ அதிகமான வார்த்தைகள் உருவாகிறதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, தொழில் புரட்சி ஏற்பட்டது இல்லைங்களா, அதுதான் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் த டெக்னாலஜி கிரியேட்டட் எ நீட் ஃபார் நியூ வேர்ட்ஸ். ஸோ இது ஒரு காரணம். ஆங்கிலத்தில் பல மொழிகள் உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். செகண்டாக நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ த பிரிட்டிஷ் எம்பையர் அட் இட்ஸ் ஹைட் covered 1/4, okay, covered 1/4 of the earth's surface, and the English language adapted foreign words from many countries. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றாத இடமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பகுதிகளில் அவங்களுடைய வணிகத்துக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த எப்படி நம்ம இந்தியாவை வந்து 200 வருடங்கள் ஆட்சி செய்தார்களோ அதே மாதிரி நிறைய நாடுகளில் அவங்க வந்து வணிகத்துக்காக ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்தந்த வந்து இந்தியாவிலேருந்து சில வார்த்தைகள் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ், சைனீஸ், ஸோ எல்லா மொழிகள்லேருந்துமே நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ் லாங்குவேஜாக மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இப்போ நம்மளுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்டால் ஹிந்தி. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் பாருங்கள், ஹிந்தியை விட இங்கிலீஷ் தான் இருக்குது. செகண்ட் லாங்குவேஜஸ் தான் இங்கிலீஷ் தான் இருக்குது நம்ம நாட்டில். ஸோ அதே மாதிரி எல்லா நாடுகளுமே பேசக்கூடிய ஒரு காமன் லாங்குவேஜஸாக இங்கிலீஷ் மாறுறதுக்கு காரணம் நிறைய மொழிகள்லேருந்து இங்கிலீஷில் வார்த்தைகள் சேர்ந்தாச்சு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து இங்கிலீஷ் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஓல்டு இங்கிலீஷ்னால் என்ன, மிடில் இங்கிலீஷ் எப்போ ஆரம்பிச்சது, மிடில் இங்கிலீஷுக்கும் மாடர்ன் இங்கிலீஷுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, மாடர்ன் இங்கிலீஷில் எப்படி வந்து வார்த்தைகள் அதிகமாக உருவானது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், French words in English. So these are the words which come from French. ஸோ சில காலங்கள் ஃப்ரான்ஸ் நார்மன்ஸ் சொன்னோம் இல்லையா, மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வந்து நார்மன்ஸ் கான்குயர்ட் த இங்கிலாந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தாலும் சரிங்களா, இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தாலும் நிறைய ஃப்ரெஞ்சு வார்த்தைகள் உள்ளார சேர்ந்ததுன்னு சொல்லும். அந்த மாதிரி இதுதான் வார்த்தைகள். ஸோ வேறு மொழிகள்லேருந்தும் வார்த்தைகள்லாம் இங்கிலீஷ்குள்ளார இருந்திருக்குன்னு சொன்னேன். பட் நான் இப்போ வந்து ஃப்ரெஞ்சும் இந்தியன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் பாருங்கள், பேரன், ஜாய், ரீஜன், ட்ரெஷர், பியூட்டி, லிபர்ட்டி, ப்ரேயர், வர்டிக்ட், மார்க்கெட், justice, war, marriage, garage, menu, Bible, navy, chamber, court, people, soldier, police, crown, peace, regime, ballot, dress, pleasure, soup, coffee, feast, parliament, annual. So these are the French words. Okay, next Indian contributions. So Indian contribution என்னும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட், ஹிந்தி, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லேருந்தெல்லாம் உங்களுக்கு சில மொழிகள் வந்து இங்கிலீஷில் சேர்ந்துருக்கு. ஸோ பேங்கிள், ஷாம்பூ, சாக்கர்நாட், ஷங்கிள், குரு, பேட்டா, காக்கி, தபேலா, ஓகே தப்லா, பங்களா, ஃபிங்கர், சீக், பெப்பர், டிஃபன், பைஜாமாஸ். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து என்ன இருக்குது இங்கிலீஷ்லேருந்து, அதாவது இந்தியாவிலேருந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்தது. இந்தியன் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு 2017 பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு சில வார்த்தைகளெல்லாம் கொடுத்து இது வந்து எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் ஃப்ரெஞ்சும் இந்தியனும் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனீஸஸ், ஸோ அதிகமாக வரப்போகிறது சைனீஸஸ், ஸ்பானிஷ், ஸோ இதிலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வார்த்தைகள்லாம் வந்து அதில் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் யூ ஆல் கிளியர் அபவுட் திஸ் ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம்ஸ் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும்.
ஸோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்து கொஷின்ஸஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ், ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ அது இல்லாமல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ்னால் என்ன, லெவல்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 10 கொஷின்ஸ்லேருந்து 12 கொஷின்ஸஸ் வரும். ஸோ இந்த டாபிக்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7-8 கொஷின்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியராக வந்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், and thank you for your valuable supports, and we are going to reach the 30,000 subscribers. Thank you so much for your supports. Thank you all.